ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தெலுங்கானாவில் 1.12 கோடி குடும்பத்தாரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இது அரசின் நலத்திட்ட உதவி வழங்க பயன்படுத்தப்படும் என்று முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறினார். இதுகுறித்து தெலுங்கானா சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்று 2024 பிப்ரவரியில் தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய கர்நாடகா மற்றும் பீகாருக்கு அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்த பிறகு தெலுங்கானாவில் தொடர்ந்து 50 நாட்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கிராமப்புறங்களில் 66.39 லட்சம் குடும்பங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் 45.15 லட்சம் குடும்பங்கள் இடையே சமூக, வருவாய், அரசியல், வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டன. மாநிலத்தில் மொத்தம் 1.12 கோடி குடும்பத்தாரிடம் எடுக்கப்பட்ட சர்வேயின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் 61,84,319 பேர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள். அடுத்து 1,64,09,179 பேர், அதாவது 46.25% பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக உள்ளனர். 37,05,929 பேர், அதாவது 10.45% பேர் பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர்களாக உள்ளனர். 44,57,012 பேர் இஸ்லாமியர்கள். நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் 76,000 பேர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு 36 நாட்கள் வரை பணியாற்றி அனைவரின் விவரங்களை பதிவு செய்தனர் என்று தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்புகளின் தரவுகள் அரசு நல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும், மக்கள் கணக்கெடுப்பை விட சாதிவாரி கணக்கெடுப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார்.